தர்ஷன் அறிவுக்கரசி கையிலிருந்து தப்பிச்சிடணும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு தெரிவிச்சிருங்க. முதல்ல உன் பொண்ணை ஓட விட்ட, அப்புறம் நீ ஓடின, இப்போ உன் பையனை ஓட விட்டுருக்கியா? ஆல்ரெடி அவன் ஸ்ட்ரெஸ்ல இருக்கான்ப்பா, அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிங்க அப்படின்னு பலார்னு அரையிறதுக்கு போறாரு ஆதி குணசேகரன் ஈஸ்வரியை பார்த்து. ஸோ அறிவுக்கரசி கால் பண்ணி சக்தி கிட்ட சொல்லிடுவாங்க, உங்க வீட்டு பையன் பண்ண லட்சணம் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு தான் நான் கூட்டிட்டு வந்தேன். ஆனா இங்க இருந்து ஓடிட்டு இருக்கான், அவன் மட்டும் கிடைக்கிட்ட கண்டம் துண்டமா அவனை வெட்டி போடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே, எங்க வீட்டு பையன் மேல மட்டும் நீ கையை வை, உனக்கு நடக்கிறதே வேற அப்படின்னு பார்த்தனா சக்தி சொல்லிட்டு இருப்பாரா. ஸோ என்னாச்சு சக்தி அப்படின்னு பார்த்தனா, அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் பெண்களும் கேட்கவும் சக்தி பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்றாங்க. காலேஜுக்கு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக போயிருக்காங்க. அந்த இடத்துல இருந்து தர்ஷன் செவுரு ஏறி குச்சி எஸ்கேப் ஆயிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லவும், உடனடியாக பார்த்தீங்கன்னா சொல்லி முடிக்கவும் அறிவுக்கரசி டைரக்டாக இங்கே வராங்க. மாமா இந்த மாதிரி வந்து நான் போனேன், அவன் கூட வந்து துணைக்கு நான் நம்பாம நானும் போகிறேன் தான் சொன்னேன், ஆனால் காலேஜில் உள்ள விடலை. சரி அவனுக்கு துணையாக வந்து அன்பு இருக்கட்டுமே சொல்லிட்டு அன்பை நான் கூட அமுச்சு வச்சேன். ஆனால் அன்பை வந்து அவங்க யாருன்னு கேட்டதுக்கு, இவ வந்து என் தங்கச்சி இல்லைன்னு மட்டும் சொல்லியிருக்கான், இவ கட்டிக்க போகிற புள்ள அப்படின்னு வந்து ஒரு வார்த்தையும் சொல்ல காணும். அதெல்லாம் விட்டாலையும் எப்படியாச்சும் இவகிட்டேருந்து தப்பிக்கணும்னு சொல்லி இல்லாத போல அதெல்லாம் பேசி லாஸ்ட்டாக சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணால் எகிரி குச்சி ஓடி இருக்கான். மாமா என்ன இதெல்லாம் பொழப்பு, உங்கள் வீட்டு பையனுக்கு உங்களுக்கு எல்லாம் வளர்க்குறதுக்கு ஓக்கு தெரியல அப்படின்னு கேட்டவும், ஸோ இந்த மாதிரிலாம் கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவம் வந்துடுது ஈஸ்வரிக்கு. என் புள்ளி என்னடி பண்ண, எங்கடி என் புள்ள, எங்கடி என் புள்ளன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசிட்டே வராங்க. ஏய் அடிச்சு மூஞ்செல்லாம் கிழிச்சிருவேன், முதல்ல நீ ஓடன, அப்புறம் உன் பொண்ணு ஓடனா, இப்போ உன் பையனை ஓட விட்டுட்டு நிற்கிறியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஏங்க என் பையன் எனக்கு முக்கியம், இந்த விஷயத்தில் யார் குறுக்க வந்தாலும் நான் மரியாதையை கெட்டுப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்கு போயிட்டு, இதாப்பா கதிரு, உனக்கு எல்லா உரிமையும் தரேன் இந்த வீட்டு பெண்கள் மேலே. ஸோ அண்ணி மாமா மச்சினிச்சி எதுவுமே பார்க்காத, அடி வெளுத்து கட்டிட்டு யாருன்னா வந்து வீட்டு வெளியே போகிறதுக்கு வந்தாங்களா அவங்க காலையை உடச்சி வை உள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ இப்போ தர்ஷனை தேடுற முயற்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம குணசேகரன் ஈடுபடுறாரு நம்ம அறிவுக்கரசி கூட சேர்ந்து. ஆனால் தர்ஷன் வந்து எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போயிடணும், அவளுக்கு மெச்சூரிட்டியே கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பை நினச்சிட்டு இருந்தார். ஆனால் அன்பு பேசியிருப்பாங்க, நான் ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது, எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்கும்போது எனக்கு பொம்மை வாங்கி கொடுக்கும்போது நல்லா இருந்துச்சா, எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து அன்றைக்கி பேசுனீங்களே அப்போல்லாம் நல்லா தானே இருந்தீங்க, நீங்கள் இப்போ என்னை கழட்டி விடணும்னு நினைக்கிறீங்களா, என்னை மட்டும் ஏமாற்றணும்னு நினச்சிங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக பேசியிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே தர்ஷனுக்கு என்ன இவ இவ்வளோ தெளிவாக இருக்கா, ஒருவேளை நம்மளை விட மாட்டாளோ அப்படின்னு சொல்லிட்டு சவர ஏறி குச்சும் போயிடுவார். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவர் இந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இருந்தார். அறிவுக்கரசி வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆனால் அறிவுக்கரசியே நம்ம கூட இருந்தாலும் நாம் தப்பிச்சு தான் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப்பிச்சிடுறாரா. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் உன்னை கண்டுபிடிச்சிடணும். ஏன்னா நான் முன்னாடி சாமி முன்னாடி வந்து மீனாட்சி அம்மன் சத்தியமாக பார்த்தீங்கன்னா உன் அன்புக்கு தான் என் பையன் தர்ஷனை கொடுக்குறேன்னு சத்தியம் பண்ணியிருக்கேன்பா. இந்த சத்தியம் மட்டும் தவறுச்சேன்னா உங்களை எல்லாரையுமே ஏதாச்சும் பண்ணிவிட்டு நானும் ஏதாச்சும் பண்ணிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே சொல்லிடுவார் நம்ம குணசேகரன். குணசேகரனுக்கு தான் பையன் விரும்பலனா கூட சரி, ஆனால் நாம் பண்ண சத்தியம் வந்து கண்டிப்பாக நிலைக்கணும். அதனால் எப்படியாச்சும் வந்து அன்புக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துடியாக துடிச்சிட்ருக்காரு. இந்த கல்யாணத்தில் சுத்தமாகவே விருப்பம் இல்லைன்னு சொல்கிறான். அப்படி இருந்தும் இவர் வந்து அவனை வந்து அந்த பொண்ணுக்கு கொடுக்கறதுக்காக இருக்கார். இதுக்கு நான் ஒருபோதும் ஒத்துக்க மாட்டேன் சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி சத்திகளை பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ ஈஸ்வரிக்கு என்னென்னா, இதை நான் வேறு மாதிரி கொண்டு போக போகிறேன், இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கிற யாருமே என்னை கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீவானந்தத்து கையில் போகலாம், இல்லை அப்பத்த கையில் போகலான்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ ஜீவானந்தத்துக்கு சொன்னாங்களா, ஜீவானந்தம் கண்டிப்பாக வந்து சட்டப்படி போலீஸை கூட்டிகிட்டு வர போகிறாரு, கூட்டிகிட்டு வந்து மிரட்ட போகிறாரு. பட் போலீஸ் வந்து நம்ம தர்ஷனை கண்டுபிடிச்சி, ஏப்பா இந்த கல்யாணத்தில் உனக்கு விருப்பம் இல்லையா, ஏன் நீ இந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிற அப்படின்னு கேட்டால், இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லை, நான் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணிக்கலான்னு தான் நினச்சேன், ஆனால் இப்போ எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் முன்னாடியே வந்து நிறுத்தத்துக்காக ட்ரை பண்ணேன், ஆனால் எங்கள் அப்பாலாம் என்னை அடித்து என்னை கொடுமைப்படுத்துறதுக்காக வீட்டில் அடைச்சி வச்சாங்க, அதனால தான் நான் எஸ்கேப் ஆகி போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாரு. ஸோ போலீஸே வந்து இவங்ககிட்ட கேட்டாலையும் நியாயம் பார்த்தீங்கன்னா தர்ஷன் பக்கம் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பார்கவி கூட சேர்ந்து வாழலான்னு கூட அவர் நினைப்பாருங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு என்னெல்லாம் கொடுமை பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணார். அவரே தான் வந்து அன்பை கட்டிக்கிறோன்னு சொன்னார் அறிவுக்கரசி தங்கச்சியை. ஆனால் அதே வாயில தான் இப்போ நான் கட்டிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அதுக்கு காரணம் ஈஸ்வரி அந்த பையனை திருத்திட்டாங்க. அதாவது தர்ஷன் நீ பண்ணுறதெல்லாம் தப்பு, ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் இப்படி விளையாடிட்டு இன்னொரு பொண்ணை நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு காசுக்காக பணத்துக்காக பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஆனால் நான் அவருக்கு பிறந்தவன், அதே மாதிரி எங்கள் அப்பனை மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்ன தர்ஷனே வந்து நான் பண்ணது தப்பு மன்னிச்சிரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்கவிகளை கேட்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி ஒரு நல்ல பையனை வளர்த்துட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ இதனிடையே உங்கள் கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. இப்போது ஜீவானந்தை வந்து கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்து ஆதி குணசேகரனை பார்த்து, குணசேகரா
நீங்க எவ்வளோதான் தப்பு பண்ணுவீங்க அப்படின்னு கேட்ட உடனே என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, "இது என் குடும்ப விஷயம், என் புள்ள விஷயம். நான் தான் முடிவு எடுப்பேன்" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இதில நான் முடிவு எடுக்கிறதுக்கோ, நீங்க முடிவு எடுக்கிறதுக்கோ ஒண்ணுமே கிடையாது. இருவர் சம்மதமே பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாணத்துக்கு ஒரு மெயின் திங்கு. ஸோ தர்ஷனே ஓகேன்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு ஓகேன்னு சொன்னா மட்டும் தான் இந்த கல்யாணமே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ்லேருந்து ஜீவானந்தம் வரைக்கும் சொல்லிடுவாங்க. பட் அறிவுக்கரசிக்கு சுத்தமாவே பிடிக்கல இதெல்லாம். "ஏன் மாமா, நீ சத்தியம் பண்ணி குடுத்தியே மாமா மீனாட்சி முன்னாடி. இப்படி உன் பையன ஓட விட்டுட்டீங்களே!" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. ஏம்மா அவன் என்ன என்கிட்ட இருந்தா ஓடுனான், உன்கிட்ட இருந்து தானே ஓடுனான். இந்த வீட்லயே இருந்திருந்தா கூட அவன் சேஃப்டியா இருந்திருப்பான். ஸோ அங்க கூட்டிட்டு போயிட்டேன். அவனும் பார்த்தீங்கன்னா காலேஜ்லேருந்து எஸ்கேப் ஆயிட்டானே. ஆனா கண்டிப்பா சொல்றேன், அவன கண்டுபுடிச்சு இப்பவும் சொல்றேன் சத்தியமா வந்து உன் தங்கச்சிக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி குடுக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பார் ஆதி குணசேகரன். ஸோ இந்த வீட்ல இருக்கிற பெண்கள் எங்கேயுமே போக்கூடாதுன்னு சொல்லியும் வந்து நீ அந்த இடத்துக்கு போயிருக்கன்னா, அப்போ எனக்கு இந்த வீட்ல மரியாதையே கிடையாது. என் வார்த்தைக்கும் பார்த்தீங்கன்னா மரியாதையே கிடையாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குணசேகரன் பேசிட்டு இருப்பாரு. ஸோ கதிர் பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, எங்க அண்ணன் சொல்றது தான் இங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. போலீஸ் வந்து ஒண்ணும் உங்க அண்ணன் வச்ச வேலைக்காரன் கிடையாது. நியாயம் யார் பக்கம் இருக்கோ, அவங்க பக்கம் மட்டும் தான் நாங்க நிக்க முடியும். ஸோ தர்ஷனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லன்னு சொல்லியும் நீங்க பண்ணீங்கன்னா, அதுக்கப்புறம் உள்ள தூக்கி உங்கள தான் போட வேண்டியதாகும் கல்யாணம் நடந்துச்சுன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போயிடுவாங்களா? ஸோ தர்ஷனுக்கு இப்போ விருப்பமே பார்த்தீங்கன்னா, பார்கவிய நம்ம ஏமாத்திட்டு இந்த பொண்ண கல்யாணம் பண்றோமோ அப்படின்றது தான் ஒரு மனசு உறுத்தலு. அதனால தான் பார்த்தீங்கன்னா, பார்கவி கிட்ட மூஞ்சி குடுத்து கூட பேச முடியாம பார்த்தீங்கன்னா, நான் போறேன், நான் வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருப்பாரு. ஆனா, அறிவுக்கரசி டெக்னிக்கலா வந்து எப்படியாச்சும் வந்து இந்த இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்கறத வந்து குணசேகரன் கையில போட்டு குடுத்து, எப்படியாச்சும் மாப்பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம்னு நெனச்சாங்க. ஆனா, அவங்க போட்ட கணக்கு தப்பு கணக்கா மாறிடுச்சு. ஸோ, "உனக்கு புது சிம் வாங்கி குடுத்துருக்கோம். இதுல பொம்பளைங்க நம்பர்லாம் யார் நம்பரும் இல்ல" அப்படின்னு நக்கலா பேசி, "உன் ஃபோன் கலர் சிகப்பு கலர்லயே வாங்கி குடுத்துருக்கோம்லாம்" சொல்லி வாங்கி குடுத்து கூட்டிட்டு போனாங்க. ஆனா, தர்ஷன் பார்த்தீங்கன்னா, பிடிக்காத ஒரே காரணத்தினால அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகுறாரு. ஏன்னா, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அடிச்சு புட்டாரு நம்ம ஆதி குணசேகரன். ஆதி குணசேகரன் இவ்ளோ அடி அடிப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருமே நெனச்சு பார்த்துக்க மாட்டாங்க வியூவர்ஸ் கூட. ஆனா பயங்கரமா அடிச்சுட்டு, "இப்ப சொல்றேன் பார்றா, என் பேச்ச நீ மீறினேன்னா உன்ன கொலையே பண்ணிடுவேன். இதுக்கப்புறம் இருந்து கதிரே உன் கண்ட்ரோல் தான். நீ என்ன பண்ணுவியோ, அடிப்பியோ, கொல்லுவியோ தெரியாது. ஆனா இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். அவன் இந்த வீட்ட விட்டு வெளிய போகக்கூடாது. அவன் சாப்பிடறதுக்காக கூட வீட்ட விட்டு வெளிய வரக்கூடாது. அவனுக்கு எல்லாமே உள்ளே பண்ணுங்கன்னு" சொல்லி வச்சு சேஃப்டியா வச்சுட்டுருப்பாரு. ஆனா அத முறியடிச்சு பார்த்தீங்கன்னா, அறிவுக்கரசி நாம இன்னும் புத்திசாலியா வந்து இவங்களோட சேஃப்டியா குடுக்கலான்னு கூட்டிட்டு போனாங்க. ஆனா தர்ஷன் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு தண்ணி காமிச்சுட்டு எஸ்கேப் ஆயி போயிட்டாரு. ஆனா தர்ஷன் வந்து கண்டிப்பா பார்கவிய தேடியும் போக மாட்டாருங்க. ஏன்னா பார்கவி கிட்ட தான் இப்போ ஒரு ஒரு குடும்பமே போயிட்டு அங்க கலாட்டா பண்ண போறாங்க. யாருன்னா, நம்ம கதிரு, குணசேகரன் அந்த வீட்டுக்கு போலாம் வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போவாரு குணசேகரன். அந்த இடத்துல தான் அந்த பொண்ணு கூட தான் இவன் ஓடி இருக்கணும். ஓடுகாலி கழுதைய நாம புடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போவாரு. ஆனா பார்கவிக்கும் அதுக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அவங்க காலேஜ் ஃப்ரெண்டுகளே சொல்லி வச்சிருப்பாரு தர்ஷன். இந்த மாரி இந்த வீட்டை விட்டு நான் போகலான்னு இருக்கேன். நீங்க தான் எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணணும். எனக்கு இங்க இருக்கறதுக்கு சுத்தமா பிடிக்கல. புரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வாங்குறேன்னு சொல்லிட்டு நான் காலேஜுக்கு வந்து தான் எஸ்கேப் ஆகும்னு சொன்னாங்க. அதுக்கும் ஒரு ஆள் போட்டாங்க அன்புன்றவங்கள. ஆனா அவங்களையும் ஏமாத்திட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தர்ஷன் எஸ்கேப் ஆயிட்டாரு. ஸோ இதே மாரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்தே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் சேரும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அதுவரைக்கும் பாய்.